ரவை கிச்சடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் தாளிச்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அது கூட தக்காளியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் முந்திரி, திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கு பிறகு இதில் நம்ம கேரட், கேப்சிகம், பீன்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைன்னா க்ரீன் பீஸ் அவிச்சிருக்கிறத கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலா தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கினதுக்கு பிறகு முட்டையை நம்ம ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த ஸ்க்ரம்பிள் எக்கையும் இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சதுக்கு பிறகு அதாவது 2 கப்ஸ் தண்ணினா நீங்கள் ரவை 2 கப்ஸ்னால் நான் 5 கப்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சுவையான ரவை கிச்சடி ரெடி ஆயிடும். தேங்க்யூ.